ஹாய், ஹலோ, வணக்கம். என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, 11த் புக்ல இருந்து இந்திய பொருளாதாரம் பத்தி பார்க்க போறோம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, இந்திய பொருளாதாரம் 1 பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம். இது வந்து அதோட தொடர்ச்சியா 2வது போட்டிருக்கோம். ஓகேங்களா? அடுத்த வீடியோல பார்த்தீங்கன்னா, 5ஆண்டு திட்டத்த பத்தி போட்டுருவோம். ஓகேங்களா? சரி, ஓகேங்களா? ஸ்டார்ட் பண்ணுவோமா? இந்திய பொருளாதாரத்த பத்தி மகாத்மா காந்தி என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தேசத்தின் அல்லது இருங்க பார்த்துக்கிறேன். ஒரு தேசத்தின் அல்லது ஒரு தனியாரின் தார்மீக ஒழுக்க நெறிகளை காயப்படுத்தினால் அந்த பொருளாதார நடவடிக்கை இழுக்கானதுன்றாரு காந்தியடிகள். ஓகேங்களா? ஒரு தேசத்தின் அல்லது ஒரு தனியார் தார்மீக ஒழுக்க நெறிமுறைகளை காயப்படுத்தினா அந்த பொருளாதார நடவடிக்கை இழுக்கானதுன்னு சொல்றாரு காந்தியடிகள். ஓகேங்களா? அடுத்து என்ன பாயிண்ட் சொல்றாரு பார்த்தீங்கன்னா, 1924 இந்த மாதிரி அடுத்து சொல்றாரு இத. தார்மீக மதிப்புகளை புறந்தள்ளும் பொருளாதாரம் உண்மையற்றதுன்றாரு. தார்மீக மதிப்புகளை புறந்தள்ளும் பொருளாதாரம் உண்மையற்றது அப்படின்னு சொல்றாரு காந்தியடிகள். தார்மீக மதிப்புகளை புறந்தள்ளும் பொருளாதாரம் உண்மையற்றது அப்படின்றாரு. ஓகேங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா, இவர் தொழில் மயம் ஆகுது பார்த்தீங்களா? அத எதிர்த்தாரு பார்த்தீங்கன்னா, இவர் அந்த தொழில் மயத்த என்ன சொல்றாருன்னா, மனித இனத்தின் பெரும் சாபக்கேடு அப்படின்றாரு. தொழில் மயத்த பத்தி சொல்றாரு என்ன சொல்றாருன்னா, மனித இனத்தின் பெரும் சாபக்கேடுன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மனித உழைப்பே உடல் உழைப்புன்றாரு. மனித உழைப்பே உடல் உழைப்புன்னு சொல்றாரு. இது அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, அப்புறம் இந்தியா குடிகாரர்களின் நாடாக இருப்பதை விட ஏழைகளின் நாடாக இருப்பதே மேல்னு சொல்றாரு. அத பார்த்தீங்கன்னா காந்தியடிகள். இந்தியா குடிகாரர்களின் நாடாக இருப்பதை விட ஏழைகளின் நாடாக இருப்பதே மேல்னு சொல்றாரு. ஓகேங்களா? அவர பத்தி பொருளாதாரத்தை அவர் சொன்ன கருத்துக்கள். ஓகேங்களா? அடுத்து என்ன பண்றோம்னா, ஜவஹர்லால் நேரு. அவர் என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, இவர் பார்த்தீங்கன்னா சுதந்திரம் அடைஞ்சது பார்த்தீங்களா, அப்பத்திலிருந்து 1964 அதாவது அவர் சாவர வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவர் தான் பிரதமரா இருந்தாரு. ஓகேங்களா? இந்தியாவோட பிரதமரா. ஓகேங்களா? இவர் பார்த்தீங்கன்னா, மதச்சார்பின்மை மதச்சார்பின்மை அவர் தந்த ஒரு முக்கிய பங்களிப்பு இந்தியாவுக்காக. ஓகேங்களா? இந்தியாவுக்காக நேரு தந்த முக்கிய பங்களிப்பு எதுன்னு கேட்டாங்கன்னா, மதச்சார்பின்மை. ஓகேங்களா? இவர் மதச்சார்பின்மை பத்தி என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, எல்லா மதங்களும் சமமாக மரியாதை அளித்தல். இதான் மதச்சார்பின்மை. எல்லா மதங்களுக்கும் சமமான மரியாதை அளித்தல் தான் மதச்சார்பின்மைன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? திட்டமிடல். பொருளாதார திட்டமிடல்ல நம் நாட்டில் அறிமுகப்படுத்தியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜவஹர்லால் நேரு. பொருளாதார திட்டமிடல்ல நம் நாட்டுல அறிமுகப்படுத்தியவர் ஜவஹர்லால் நேரு. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, 1956ல பார்த்தா மே மாசம் பார்த்தீங்கன்னா, 2ஆம் ஐந்தாண்டு திட்டத்தோட கருப்பொருள் 2ஆம் ஐந்தாண்டு கருப்பொருள்னு பார்த்தீங்கன்னா, அது தொழில்மயமாவது தான் 2ஆம் ஐந்தாண்டு திட்டம். ஓகேங்களா? தொழில்ல ஊக்குவிக்கிறது. தொழிற்சாலைகள் அது மாரி. அத கருப்பொருள ஊக்க வச்சது யாருன்னு முதல்ல துவங்கி வச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜவஹர்லால் நேரு. ஓகேங்களா? 1956 நடந்தது. 2ஆம் ஐந்தாண்டு திட்டம். ஓகேங்களா? 56லேருந்து 61 வரைக்கும் நடந்திருக்கும். 2ஆம் ஐந்தாண்டு திட்டம். ஓகேங்களா? இவரு எங்க பார்த்தீங்கன்னா, பாராளுமன்றத்துல. ஓகேங்களா? அப்புறம் நேருவின் சமதர்மம் ஜனநாயக சமதர்மம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நேருவின் சமதர்மம் ஜனநாயக சமதர்மம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா, பி.ஆர். அம்பேத்கர். பி.ஆர். அம்பேத்கர் பார்த்தீங்கன்னா, பழங்கால இந்திய வர்த்தகம் என்ற நூல் 1915ல முதுகலை பட்டப்படிப்பிற்காக சமர்ப்பிக்கப்பட்ட ஆய்வுக் கட்டுரை. அது பார்த்தீங்கன்னா, 1915ல முதுகலை பட்ட படிப்பிற்காக சமர்ப்பிக்கப்பட்ட ஆய்வுக் கட்டுரை. இது பார்த்தீங்கன்னா, பழங்கால இந்திய வர்த்தகம். ஓகேங்களா? அது பார்த்தீங்கன்னா, இவர் இந்தியாவின் மாகாண நிதி பரவலாக்கல். ஓகேங்களா? பிரிட்டிஷ் இந்தியாவின் மாகாண நிதி பரவலாக்கம். அதை பத்தி ஒரு ஆய்வுக் கட்டுரை எழுதியிருப்பாரு. எப்பன்னு பார்த்தீங்கன்னா, 1921ல இது எம்எஸ்சி பட்டம் பெற்றதுக்காக வாங்கியிருப்பாங்க. ஓகேங்களா? எம்எஸ்சி பட்டம் வாங்கறதுக்காக இதை குடுத்திருப்பாரு. இந்த கட்டுரை எழுதி குடுத்திருப்பாரு. ஓகேங்களா? பிரிட்டிஷ் இந்தியாவின் மாகாண நிதி பரவலாக்கல். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா, ரூபாயின் பிரச்சனை. இது ரூபாய் பற்றிய பிரச்சனை அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு எழுதியிருப்பாங்க. இதை எப்பன்னு பார்த்தீங்கன்னா, 1923ல எழுதியிருப்பாரு. ரூபாய் பற்றிய பிரச்சனை, ரூபாயின் பிரச்சனை. அதெல்லாம் அவரோட நூல் தான். இது அவர் இங்கிலீஷ் அந்த மாதிரி எழுதியிருப்பாரு. தமிழ்ல மொழிபெயர்க்கும் போது பார்த்தீங்கன்னா, ரூபாயின் பற்றிய பிரச்சனை அப்படின்னு வரும். இது எது வேணாலும் வரும். ஓகேங்களா? 1923ல தான் அவர் பார்த்தீங்கன்னா எழுதியிருப்பாரு. இது பார்த்தீங்கன்னா, லண்டன் பொருளாதார பள்ளி படிக்கும்போது அதுங்க டாக்டரேட் பட்டம் வழங்குறதுக்காக இதை கொடுத்தாரு. ஓகேங்களா? இதை பத்தி எழுதும்போது அதனால இவருக்கு டாக்டரேட் பட்டம் கொடுத்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, 1918லேயே பார்த்தீங்கன்னா இந்தியாவின் குறைந்த நில உடைமை மற்றும் தீர்வுகள் ஒரு நூல் எழுதியிருக்காரு. ஓகேங்களா? இந்தியாவில் குறைந்த நில உடைமை மற்றும் தீர்வுகள் 1918ல எழுதியிருப்பாரு. ஓகேங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா, இவர் மாகாண நிதி பெருக்கத்தை பத்தி 3 நிலையா பிரிச்சிருக்காரு. மாகாணத்துல நிதி பெருக்கத்தை 3 விதமா பிரிச்சுக்கிறாரு. ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா,
ஒப்படைப்பு வரவு செலவு திட்டம், ஒப்படைப்பு வரவு செலவு திட்டம் சாரி ஒப்படைப்பு வரவு செலவு திட்டம் பார்த்தீங்கன்னா 1871 இருந்து 1872 ஸ்டார்ட் பண்ணி 1876 இருந்து 77 வரைக்கும் இது வந்து ஒப்படைப்பு வரவு செலவு திட்டம் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகேங்களா. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒதுக்கீடு வரவு செலவு திட்டம் எப்பன்னு பார்த்தீங்கன்னா 1877 இருந்து 78 அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி 1881 82 இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 வருஷம் நடக்கும். ஓகேங்களா. ஒப்படைப்பு வரவு செலவு திட்டம் பார்த்தீங்கன்னா 5 வருஷம் நடக்கும். ஓகேங்களா. வர மாட்டேங்குது அப்படியே சொல்லிட விடுங்க. அப்புறம் ஒதுக்கீடு வரவு செலவு திட்டம் பார்த்தீங்கன்னா இது வந்து 4 வருஷம் நடக்கும். 77 ஸ்டார்ட் பண்ணி 81ல முடியும். ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா வருவாய் பங்கீட்டு வரவு செலவு திட்டம் இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 வருஷம் நடக்கும். இது பார்த்தீங்கன்னா 82ல ஸ்டார்ட் பண்ணி 20ல முடிச்சிருப்பாங்க. 1920ல 82 83ல ஸ்டார்ட் பண்ணி 1920 21ல முடிச்சிருப்பாங்க. ஓகேங்களா. அவர் எதை பிரிச்சிருப்பாருன்னா மாகாண நிதி பெருக்கத்தை 3 விதமா பிரிச்சிருப்பாரு. யாரு? அம்பேத்கர். அது பார்த்தீங்கன்னா ஒப்படைப்பு வரவு செலவு திட்டம், ஒதுக்கீடு வரவு செலவு திட்டம், வருவாய் பங்கீட்டு வரவு செலவு திட்டம். ஓகேங்களா. அவர் பார்த்தீங்கன்னா ஜே.சி. குமாரப்பா. ஜே.சி. குமாரப்பாவோட இயற்பெயர் பார்த்தீங்கன்னா அவரோட பேர் என்ன பார்த்தீங்கன்னா ஜோசப் செல்லதுரை குமாரப்பா. குமரப்பா. ஓகேங்களா. ஜோசப் செல்லதுரை குமரப்பா. ஓகேங்களா. இவர் வந்து தமிழ்நாட்டில் வந்து தஞ்சாவூர்ல வந்து 1892ல ஜனவரி 4ல பிறந்தார். ஓகேங்களா. ஜனவரி 4ல 1892ல தஞ்சாவூர்ல பிறந்தாரு. இவர் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க இருப்பாங்க பார்த்தீங்கன்னா கிராம பொருளாதாரத்தின் முன்னோடி அப்படின்னு சொல்லுவாங்க. கிராம பொருளாதாரத்தின் முன்னோடின்னு சொல்லுவாங்க ஜே.சி. குமரப்பாவை. ஓகேங்களா. இவர் வந்து இவருடைய வந்து பொருளாதாரத்தை என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா காந்திய பொருளாதாரம் சொல்லுவாங்க. இவர் வந்து பொருளாதார கொள்கை வந்து காந்திய பொருளாதாரம் சொல்லுவாங்க. ஓகேங்களா. அப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் வந்து உப்பு சத்தியாகிரகம் அப்போ பார்த்தீங்கன்னா யங் இந்தியா என்ற பத்திரிகையில பணியாற்றின்னு குஜராத்தில் இருக்கிற வித்திய பீடத்துல பொருளாதார பேராசிரியரா பணியாற்றிருப்பாரு. ஓகேங்களா. வித்திய பீடத்துல பொருளாதார பேராசிரியரா பணியாற்றிருப்பாரு. அப்பனா யங் இந்தியால பத்திரிகையும் அவர் பணியாற்றிருப்பாரு சேர்ந்த டைம்ல. அப்புறம் பாத்தீங்கன்னா இவர் வந்து 1935ல பாத்தீங்கன்னா அனைத்து இந்திய கிராம தொழில் கழகத்தை நிறுவிப்பார். அனைத்து இந்திய கிராம தொழில் கழகத்தை நிறுவிப்பார் 1935ல. ஓகேங்களா. அதுக்கப்புறம் இவர் வந்து சில நூல்கள் எழுதியிருப்பாரு. என்ன நூல் பாத்தீங்கன்னா நிலைத்த பொருளாதாரம். ஓகேங்களா. நிலைத்த பொருளாதாரம், இயேசுவின் வழிமுறைகள். ரெண்டாவது வச்சா. அப்புறம் வந்து கிறிஸ்துவம் அதன் பொருளாதாரமும் வாழ்க்கை முறையும். ஓகேங்களா. கிறிஸ்துவம் அதன் பொருளாதாரமும் வாழ்க்கை முறையும் இது வந்து ஒரு நூல். அதுக்கப்புறம் இயேசுவின் வழிமுறைகள், நிலைத்த பொருளாதாரம் இன்னும் 3 நூல் எழுதியிருக்காரு. இது பாத்தீங்கன்னா அவர் வந்து சிறையில் இருக்கும்போது எழுதியிருப்பாரு இதை. ஓகேங்களா. சிறையில இருந்துகிட்டே பாத்தீங்கன்னா நிலைத்த பொருளாதாரம், இயேசுவின் வழிமுறைகள், கிறிஸ்துவம் அதன் பொருளாதார வாழ்க்கை முறை நூல்கள் எழுதியிருப்பாரு. இவர் வந்து பச்சை காந்தின்னு அழைப்பாங்க. இவர் யார பச்சை காந்தி அழைத்ததுன்னு பாத்தீங்கன்னா ராமச்சந்திர குஹா. ஓகேங்களா. ராமச்சந்திர குஹா தான் இவரை பச்சை காந்தி அழைச்சிருப்பாரு. ஓகேங்களா. அப்புறம் வி.கே.ஆர்.வி. ராவ். வி.கே.ஆர்.வி. ராவ் பத்தி சொல்றாங்க பாத்தீங்கன்னா பி.ஆர். பிரேமானந்தா கூற்றுப்படி அவர் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா சுதந்திரத்துக்கு முன்னும் பின்னரும் இந்தியாவின் தலை சிறந்த பொருள் அறிஞர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா டி.ஆர். காட்கில், சி.என். வக்கீல் மற்றும் வி.கே.ஆர்.வி. ராவ். இவங்க 3 பேர் தான் சிறந்த பொருளியல் அறிஞர்கள்னு சொல்றாரு. சுதந்திரத்திற்கு முன்னரும் பின்னரும் டி.ஆர். காட்கில், சி.என். வக்கீல், வி.கே.ஆர்.வி. ராவ் இவங்க 3 பேரையும் தான் சிறந்த பொருளியல் அறிஞர்னு சொல்றாரு. யாருன்னு பாத்தீங்கன்னா பி.ஆர். பிரேமானந்தா. ஓகேங்களா. அப்புறம் பாத்தீங்கன்னா இவர் வந்து ஜே.எம். கீன்ஸின் மாணவர். ஓகேங்களா. ஜே.எம். கீன்ஸின் மாணவன். அதாவது பாத்தீங்கன்னா இவர் வந்து H.W. சிங்கர் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா கீன்ஸின் மாணவர்களிலேயே சிறந்தவராக இருந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா வி.கே.ஆர்.வி. ராவ் தான் சிறந்தவர்னு சொல்றாரு. H.W. சிங்கர் என்ன சொல்றாருன்னா கீன்ஸின் மாணவர்களிலேயே சிறந்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா வி.கே.ஆர்.வி. ராவ் தான் அப்படின்னு சொல்றாரு. இவர் பாத்தீங்கன்னா வந்து கோலின் கிளார்க் அப்படிங்கிறாரு பத்தியா. அவர் ஒரு பொறியியல் சிறந்த பொறியியல் அவரோட பணியாற்றி இருக்காரு. கோலின் கிளார்க். ஓகேங்களா. அப்புறம் பாத்தீங்கன்னா இவர் வந்து ஒரு நூல் எழுதியிருப்பாரு பாத்தீங்கன்னா முழு வேலை வாய்ப்பும் பொருளாதார முன்னேற்றமும். ஓகேங்களா. முழு வேலை வாய்ப்பும் பொருளாதார முன்னேற்றமும் என்ற நூல் எழுதியிருப்பாரு. இது வந்து வேலை வாய்ப்பு பத்திய ஒரு சிறந்த கட்டுரை. ஓகேங்களா. முழு வேலை வாய்ப்பும் பொருளாதார முன்னேற்றமும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவர் வந்து எழுதியிருப்பாரு இந்திய பொருளியல் வாழ்வில் என்ன தவறு. இந்திய பொருளியல் வாழ்வில் என்ன தவறுன்னு 1938 எழுதியிருப்பாரு. இது பாத்தீங்கன்னா எதை பத்தி இருக்குன்னா தனிநபர் வருமானத்தை பத்தியும் அதாவது தனிநபர் வருமான குறைவிற்கும் அப்புறம் தனிநபர் ஊட்டச்சத்து குறைவிற்கும் காரணமா விளங்குது. அதை பத்தியான நூல்லாம் எழுதியிருப்பாரு. அதை பத்தி என்னன்னு பாத்தீங்கன்னா இந்திய பொருளியல் வாழ்வில் என்ன தவறு நூல்ல 1838ல. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவர் வந்து ஒரு இன்னொரு கட்டுரை எழுதியிருப்பாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா முன்னேற்றம் அடையாத நாடுகளில்
முதலீடு, வருமானம், அப்புறம் பெருக்கி ஆகியவற்றிற்கு இடையேயான தொடர்பு. ஓகேங்களா? முன்னேற்றம் அடையாத நாடுகளின் முதலீடு, வருமானம் மற்றும் பெருக்கி ஆகியவற்றிற்கு இடையேயான தொடர்பு. இதெல்லாம் இடையேயான தொடர்பு தான். அப்படி இடையேயான தொடர்பு என்ன? அதை பத்தி 1952 பார்த்தீங்கன்னா எழுதியிருக்காரு. 1952 இந்த கட்டுரை எழுதியிருக்காரு. ஓகேங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா அமர்த்திய குமார் சென் பார்த்தீங்கன்னா 1998 பார்த்தீங்கன்னா நோபல் பரிசு வாங்கியிருப்பாரு. 1998 ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வறுமை மற்றும் பஞ்சம், உரிமை மற்றும் இழப்பு பற்றிய ஒரு கட்டுரை எழுதியிருப்பாரு. 1981 வறுமை மற்றும் பஞ்சம், உரிமம் மற்றும் இழைப்பு. ஓகேவா? இழப்புன்னு ஒரு எழுதியிருப்பாரு. இது எப்ப பார்த்தீங்கன்னா 1981 எழுதியிருப்பாரு. வறுமை மற்றும் பஞ்சம், உரிமை மற்றும் இழப்பு. ஓகேங்களா? அது வந்து ஒரு என்ன சொல்றீங்கன்னா தொழில்நுட்ப தெளிவு ஓகேங்களா? அந்த நூல்ல என்ன சொல்லிடுறேன்னா உழைப்பாளர்களின் உபரியாக உள்ள பொருளாதாரத்துல வந்து வேலை வாய்ப்பு அதிகரித்து கஷ்டம் அப்படின்றது. ஓகேங்களா? உழைப்பாளர்கள் அதிகமாக இருக்கிறதுனால அங்க வந்து பொருளாதாரத்துல வேலை வாய்ப்பு அதிகரிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்றது தொழில்நுட்ப தெரிவு என்ற நூல்ல வந்து எழுதியிருப்பாரு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்திற்கு முன்னரும் பின்னரும். இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்துக்கு முன்னரும் பின்னரும் எப்படி பாத்தீங்கன்னா அதை பத்தி என்ன சொல்றேன்னா டெய்லர் கோவனா சொல்றாரு பாத்தீங்கன்னா சுதந்திரம் எந்த விலைக்கும் ஈடாகாது. சுதந்திரம் எந்த விலைக்கும் ஈடாகாது. சுதந்திரம் வாழ்வின் சுவாசம். வாழ்வதற்காக மனிதன் எதை கொடுக்க மாட்டான். இதான் அவருடைய கருத்து. ஓகேங்களா? இன்னொரு கருத்து சொல்லியிருப்பாரு. சுதந்திரம் எந்த விலைக்கும் ஈடாகாது. சுதந்திரம் வாழ்வின் சுவாசம். வாழ்வதற்காக மனிதன் எதை கொடுக்க மாட்டான் அப்படின்னு டெய்லர் கோவன் சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1601 தான் பாத்தீங்கன்னா கிழக்கிந்திய கம்பெனி பாத்தீங்கன்னா ஆரம்பிக்கப்பட்ட பின் பெருங்கடல் வழியாக வணிகம் செய்தாங்க இந்தியாவில். பாத்தீங்கன்னா 1601 தான் பிரிட்டிஷ் வந்து கம்பெனில வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா? அப்புறம் பாத்தீங்கன்னா இவர் வந்து முதல்ல வந்து யார்கிட்ட பண்றாங்க பாத்தீங்கன்னா 1614 வந்து பாத்தீங்கன்னா ஜஹாங்கீரிடம் வந்து அனுமதி கேட்கறாங்க. யாரு பாத்தீங்கன்னா சர் தாமஸ் ரோ அவர் வந்து ஜஹாங்கீரிடம் வந்து தொழிற்சாலை அமைக்கிறதுக்கு அனுமதி கேட்கிறாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் அனுமதிச்சதும் பாத்தீங்கன்னா இது அனுமதிச்சிருப்பாரு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் காலனி ஆதிக்க காலத்துல வந்து வரலாற்று பொறியியல் அலுவலர்கள் வந்து 3 கட்டங்களா பிரிப்பாங்க. ஓகேங்களா? 3 கட்டங்களா பிரிப்பாங்க அவருடைய ஆட்சி காலத்தை பாத்தீங்கன்னா. அது ஸ்டார்டிங் வந்தாங்க பாத்தீங்கன்னா வணிக மன்றம் வந்திருப்பாங்க. வணிக மூலதன காலம். அது பாத்தீங்கன்னா 1757 ஸ்டார்ட் பண்ணி 1813 வரைக்கும் பாத்தீங்கன்னா அதை வணிக மூலதன காலம்னு சொல்லுவாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா வணிகம் வந்ததுக்கு அப்புறம் தொழில் நிலையம் ஆரம்பிச்சிருப்பாங்க அங்க. அது வந்து பாத்தீங்கன்னா 1813 இருந்து 1858 வரைக்கும். ஓகேங்களா? 1813 இருந்து 1858 வரைக்கும் நிதி மூலதன காலம். தொழிலாம் வளர்ந்ததுக்கு அப்புறம் அங்க வந்து ஆட்சி செஞ்சிருப்பாங்க. அதாவது நிதி வந்து பெருக்கி அதை வந்து இங்கிலாந்து எடுத்துட்டு வருவாங்க. அதான் பிரிட்டிஷ் எடுத்து போயிருப்பாங்க. அது பாத்தீங்கன்னா 1858 இருந்து 1947 சுதந்திரம் வரைக்கும். 1858 இருந்து 1947 வரைக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா ஆங்கில ஆட்சி வந்திருக்கும். ஓகேங்களா? அது வரைக்கும் இந்தி கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சி செஞ்சிருப்பாங்க 58க்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் அதிகாரிகள் வந்து ஆட்சி செஞ்சிருப்பாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்போ வந்து பாத்தீங்கன்னா நிலக்கரி ஆட்சி காலத்துல பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் ஆட்சியில் பாத்தீங்கன்னா நிலக்கரி பாத்தீங்கன்னா 6 மில்லியன் டன்களா வருஷம் வந்துட்டே போச்சாம். நிலக்கரி உற்பத்தி வந்து வருஷம் பாத்தீங்கன்னா 6 மில்லியன் டன்கள் அதிகரிச்சுட்டே இருக்குது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சுதந்திரத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த தொழிற்கொள்கை அறிவிச்சிருப்பாங்க பாத்தீங்கன்னா அது முதல் தொழிற்கொள்கை பாத்தீங்கன்னா 1948 ஏப்ரல் 6 வந்து அறிவிச்சிருப்பாங்க. இது பாத்தீங்கன்னா கலப்பு பொருளாதாரத்தை பத்தி சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? முக்கிய பொருளாதார கலப்பு பொருளாதாரத்தை பத்தி சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? எப்போ பாத்தீங்கன்னா 1948 ஏப்ரல் 6 வந்து அறிவிச்சிருப்பாங்க முதல் தொழிற்கொள்கையை. இது கலப்பு பொருளாதாரத்தை பத்தி சொல்லும். அதுல பாத்தீங்கன்னா 1956 ஆண்டு மகளோபிஸ் வளர்ச்சி மாதிரி அடிப்படையாக கொண்டு செகண்ட் பாத்தீங்கன்னா தொழிற்கொள்கை அமைச்சிருப்பாங்க. தொழிற்கொள்கை 2வது தொழிற்கொள்கை எப்போ பாத்தீங்கன்னா 1956 ஆண்டு மகளோபிஸோட வளர்ச்சி மாதிரி அடிப்படையாக கொண்டு பண்ணியிருப்பாங்க. இது பாத்தீங்கன்னா கனரக தொழில்துறையை ஊக்குவிச்சது. ஓகேங்களா? கனரக தொழில்துறையை ஊக்குவிச்சது பாத்தீங்கன்னா இது வந்து மகளோபிஸோட மாதிரி அடிப்படையை கொண்டது. இந்த பாத்தீங்கன்னா 2வது தொழிற்கொள்கை பாத்தீங்கன்னா 1956 பண்ணாங்க பாத்தியா அது வந்து 3 வகையா பிரிச்சுப்பாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா 17 துறையில ஒரு துறையாகவும் 12 துறையில ஒன்று தனியாகவும் 3வது துறையில 3ஆ பிரிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? அப்புறம் பாத்தீங்கன்னா தொழிற்கொள்கை பாத்தீங்கன்னா அப்புறம் சில பண்ணிருப்பாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா 48 ஓவர் பண்ணாங்களா. அப்புறம் 1956 ஸ்டார்ட் பண்ணாங்களா. அதுக்கப்புறம் 1977 புதுசுன்னு கொண்டு வந்திருப்பாங்க. அப்புறம் 1980 90 91 இப்பெல்லாம் இங்க இந்த வருஷத்துலாம் பாத்தீங்கன்னா தொழிற்கொள்கை ஒன்று அறிவிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது வந்து கலப்பு பொருளாதாரம் 1948 கலப்பு பொருளாதாரத்தை பத்தி சொல்லியிருக்கோம். 1956 பாத்தீங்கன்னா கனரக தொழில்துறையை பத்தி சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பசுமை புரட்சி பத்தி பாத்தீங்கன்னா பசுமை புரட்சியின் தந்தை யாருன்னு பாத்தீங்கன்னா MS சுவாமிநாதன். ஓகேங்களா?
பசுமை புரட்சியின் தந்தை எம்.எஸ். சுவாமிநாதன். இவர் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணது எப்பன்னு பார்த்தீங்கன்னா 1960 61 தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. முதல் பசுமை புரட்சி பார்த்தீங்கன்னா 1960 61ல பண்ணியிருப்பாங்க. இது வந்து முதல்ல பார்த்தீங்கன்னா 7 மாவட்டங்கள்ல அவங்க ட்ரையல் பார்த்திருப்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா வழி நடத்தும் திட்டம்னு சொல்லுவாங்க. வழி நடத்தும் திட்டம்னு சொல்லுவாங்க. இது வந்து 7 மாவட்டம் தான் ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இதோடைய எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு முதல்ல 7 மாவட்டம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து வழிநடத்தும் திட்டம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா 2வது பசுமை புரட்சி எப்பன்னு பார்த்தீங்கன்னா 2006 to 2007. இது பார்த்தீங்கன்னா இதோட இலக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா 214 மில்லியன் டன்னாக இருந்த உணவு பயிர் வந்து 400 மில்லியன் டன்னாக உயர்த்துவது தான் இதோட இலக்கே. 214 மில்லியன் டன்னாக இருந்த உணவு பயிர் உற்பத்தியை 400 மில்லியன் டன்னாக உயர்த்துவது தான் இதோட நோக்கமே. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வேளாண்மை வளர்ச்சி விகிதம். வேளாண்மை வளர்ச்சி விகிதம் பார்த்தீங்கன்னா 15 வருஷத்துல பார்த்தீங்கன்னா 5லிருந்து 6% உயர்த்தணும். ஓகேங்களா? வேளாண்மையின் வளர்ச்சி விகிதத்தை பார்த்தீங்கன்னா 15 ஆண்டுகள்ல 5%லிருந்து 6% உயர்த்தணும் தான் இதோட நோக்கமே. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொழிற்கொள்கைகள் பார்த்தீங்கன்னா இது வந்து புரட்சிகள். பசுமை புரட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வேளாண்மை செய்யறது, வேளாண்மைக்காக தந்தாங்க பசுமை புரட்சி. ஓகேங்களா? அப்புறம் வெண்மை புரட்சி பார்த்தீங்கன்னா பாலுக்காக புரட்சி பண்ணாங்க. அது வெண்மை புரட்சின்னு சொல்லுவாங்க. அப்புறம் மீன் புரட்சி, மீனுக்காக பண்ணது வந்து நீல புரட்சி. ஓகேங்களா? நீல புரட்சி வந்து மீன். ஓகேங்களா? அப்புறம் மஞ்சள் புரட்சி, எண்ணெய் வித்துக்கள். ஓகேங்களா? எண்ணெய் வித்துக்கள். அப்புறம் தங்க புரட்சி, பழங்கள், ஆப்பிள். ஓகேங்களா? தங்க புரட்சி, பழங்கள், ஆப்பிள். அப்புறம் கருப்பு புரட்சி, பெட்ரோலியம். கருப்பு தங்கம் சொல்லுவாங்க. ஓகேங்களா? அத பெட்ரோலியம். அப்புறம் பார்த்தீங்கன்னா வெள்ளி புரட்சி. வெள்ளி புரட்சி பார்த்தீங்கன்னா முட்டை. ஓகேங்களா? வெள்ளி புரட்சி, முட்டை. வட்ட புரட்சி பார்த்தீங்கன்னா உருளையா இருக்கா வட்டம், அது வந்து வட்ட புரட்சி. ஓகேங்களா? சிவப்பு புரட்சி, இறைச்சி, தக்காளி. சிகப்பு நிறத்தில் இருக்கா தக்காளி சிவப்பு புரட்சி. ஓகேங்களா? அப்புறம் இறைச்சிக்கும் சிகப்பு புரட்சி தான் வரும். ஓகேங்களா? அப்புறம் சாம்பல் புரட்சி. சாம்பல் புரட்சி பார்த்தீங்கன்னா உரங்கள் பார்த்தீங்கன்னா சாம்பல் எதுவுமே வேஸ்ட் கழனியெல்லாம் கொட்டுவாங்க. ஓகேங்களா? உரமா கொட்டுவாங்க. அதான் சாம்பல் புரட்சி அப்படின்னா வச்சுங்க. அப்புறம் இளஞ்சிவப்பு புரட்சி. இளஞ்சிவப்பு புரட்சி பார்த்தீங்கன்னா இறால். ஓகேங்களா? இளஞ்சிவப்பு புரட்சி இறால். அது கலர்ல இருக்கும். ஓகேங்களா? இறால் லைட்டா. அப்புறம் பார்த்தீங்கன்னா பழுப்பு புரட்சி. பழுப்பு புரட்சி பார்த்தீங்கன்னா தோல். ஓகேங்களா? பழுப்பு புரட்சி தோல். அவ்வளோதாங்க. இது வந்து சாப்டர் ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 5ஆண்டு திட்டத்தை பற்றி பார்ப்போம். ஓகேங்களா? இதோட தொடர்ச்சியாக 5ஆண்டு திட்டத்தை பற்றி பார்ப்போம். ஓகேங்களா? அதான் நினைக்கிறேன். ஓகேங்க. நல்லா இருந்தால் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? தமிழன் டிஎன்பிஎஸ்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ.